welcome back to Learning English with Day5. இன்னைக்கு test day. So இப்பவே நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறோம் இல்லையா? கொஞ்சம் வாக்கியங்கள் அமைக்கிறோம், கொஞ்சம் கேள்விகள் கேட்கிறோம், and கொஞ்சம் vocabulary படிச்சிருக்கோம். இப்போ உங்களோட வாக்கியங்களை கொஞ்சம் கூட நீளமாக்கணும்னா என்ன பண்றது? நமக்கு அதுக்கு வேண்டியது small words. Small words சின்ன வாக்கியங்கள். எப்பவுமே நமக்கு இந்த வேர்ட் எங்க போடுறதே தெரியலையே. ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் small words and, but, because, or. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம and பார்க்கலாம். So small words and then the word and can be used to show two things are different. இரண்டு விஷயங்கள் வெவ்வேறு காமிக்குது. இது வேற அப்படின்னு காமிக்கிறது தான் நாங்க and யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். See, this is a book and that is a dictionary. இது ஒரு புத்தகம் இல்லையா? இது ஒரு புத்தகம். This is a book and this is a dictionary. ரெண்டு வெவ்வேறு. So வெவ்வேறு தனித்துவம் இருக்கிற ரெண்டுக்கும் காமிக்கிறப்ப and யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. He is tall. tall இருக்காரு. She is short. So ரெண்டையும் சேர்த்து he is tall and she is short. So ரெண்டு வாக்கியங்களை ஒண்ணா சேர்த்துக்கணும். ஓகே? So அதுதான் and ஓட யூசேஜ். இங்க ஒரு யூசேஜ். அடுத்த வேர்ட் நம்ம பார்க்க போறது but. Small words இந்த but பார்க்கிறோம். butனா சிம்பிளா ஆனால். The word but connects words or statements where the second word or statement modifies or gives a different way of viewing something or is contrasted in some way with the first. இவ்வளோ சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்றேன். பட்னா ஒரே வாக்கு ஆனால். இப்போ நம்ம தமிழ்ல கூட மழை பெய்யுது ஆனா எனக்கு வெளியில போகணும். ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டா இருக்கு, ஆப்போசிட்ஸ். மழை பெய்யுது யூஸ்வலா வெளியில போக மாட்டோம் இல்லையா? ஆனா மழை ரொம்ப ஜோரா பெய்யுது அதனால எனக்கு வெளியில போகணும். அது கான்ட்ராஸ்ட். ஸோ ரெண்டு சொற்களையும் கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். லைக் ஃபார் I'll give you an example. But before that ரெண்டு சொற்களையும் கான்ட்ராஸ்ட் பண்ணலாம், ரெண்டு வாக்கியங்களையும் கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். லைக் he is tall but he is not handsome. It's not a nice thing to say, but just to give an example சொல்றேன். அதே மாதிரி வாக்கியங்களும் சொல்லலாம். வாக்கியமா சொன்னா it is raining but I have to go out. ரெண்டு வாக்கியங்கள் எதிர்வரையில. He is old. இது ஒரே ஒரு சொல். He is old but happy. ஓல்டா இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா he is old but hard working. அவர் ஓல்டா இருந்தாலும் அவர் நிறைய வேலை பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். See, he is old but works hard. ஆனால் he is old. அவர் ஓல்டா இருக்கார் ஆனாலும் அவர் கடினமாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I am hungry. இது வாக்கியம். I am hungry but the fridge is empty. எனக்கு பசிக்குது ஆனா fridge empty-ஆ இருக்கு. So ரெண்டு வாக்கியங்கள். Can you see there are two sentences? I am hungry. நீங்க ஆல்ரெடி எபிசோட்ல படிச்சிட்டீங்க. I am hungry but the fridge is empty. Fridge empty-ஆக இருக்குது. So இரண்டு வாக்கியங்களை எதிர்மறை. பசிக்குது ஆனா fridge empty-ஆ இருக்கு. என்ன பண்றது? ரைட்? அதுக்காக. இப்போ அடுத்த வாக்கியம் வேர்ட் பார்க்க போறோம். அடுத்த ஸ்மால் வேர்ட் because. Because இல்ல because. The word because means due to or showing the reason for. ஒரு காரணத்திற்காக அந்த காரணத்தை காமிக்கிறது தான் because. எப்பவுமே because எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? why என்ற கேள்வி வந்தாலே because என்ற ஆன்சர் வரும். Why are you late? Because I missed the bus. Why are you going to the movie? Because I have a lot of time or because I'm bored. ஒரு காரணம் சொல்லுவோம். அதுதான் because. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். He is happy. ஏன் ஒரு சந்தோஷமா இருக்கார்? ஏன்? Why is he happy? Because he won the game. ஏன்னா அவர் கேமை வின் பண்ணனால he is happy. He is happy because he won the game. காரணம் கண்டிப்பா நீங்க சொல்லணும். இன்னொரு ஸ்லைட் பார்க்கலாம். The girl ran because he was afraid. இது எப்படி பார்த்தா உங்களுக்கு பயம். அதான் ஓடுறாங்க.
வெளியே கண்டு ஓடுறாங்க. So the girl ran. Why did she run? Because she was afraid. So இப்போ நாங்க பார்க்க போற அடுத்த word or. Last word or. Or என்ன? The word or can be used to show a choice. Choice na தேர்வு. இப்போ நீங்க சேல் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு ரெட் சாரியும் பிடிக்கும், கிரீன் சாரியும் பிடிக்கும். ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஒரு சாரி தான் வாங்கலாம்னு கேட்குறாரு. ஸோ என்ன கேட்பாரு? Do you like the green one or the red one? Do you want the red saree or the green saree? அப்படின்னு கேட்பாரு. இது வேணுமா அல்லது அது வேணுமா? ஸோ ஆரோட அர்த்தம் அல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ இந்த பையன் இதை பார்த்து கேட்கிறாரு, is this a deer or a sheep அப்படின்னு. is this a sheep or a deer? sheepனா செம்மறியாடு, deerனா மான். ஸோ இது மானா அல்லது செம்மறியாடா அல்லது. is this a sheep or a deer? நம்ம இந்த கேள்வி கேட்க படிச்சோம் இல்லையா? is this, see, are they beautiful or ugly அப்படின்னு கேட்கலாம். சாரீஸை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து. இல்லை நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ யாரா கேட்கலாம், is this nice or not nice? is this good or not good அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், is he fat or thin? குண்டா இருக்கானா மெலிசா இருக்கானா? அவர் so this is fat and thin. you ask him what is he? என்னவா இருக்காரு? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 4 வேர்ட்ஸையும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா ஜஸ்ட் 10 சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும். ஆண்டுக்கு 10, பிகாஸ்க்கு 10, பட்டுக்கு 10, ஆருக்கு 10. 10 சென்டென்சஸ் எழுதி அதே திருப்பி சொல்லி மற்றவங்களோட பேசி பார்த்தீங்கன்னா நான் சொல்றது அது ஒண்ணுதான். ஸ்பீக் ஸ்பீக் ஸ்பீக். எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்மால் வேர்ட்ஸை யூஸ் பண்ண தெரியும். உங்களுக்கும் ஃப்ளூயன்சி வரும். ஃப்ளூயன்சி வர வர கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் வர வர உங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரைட் சம் சென்டென்சஸ். ரைட் 10 சென்டென்சஸ். இது ரொம்ப நீங்கள் உங்கள் டீச்சர் கிட்ட கூட காமிக்கலாம். டீச்சர் கேட்கலாம், எங்கே படிச்சீங்க நீங்கள் சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்து இதில் தான் படித்தேன்னு. ஸோ அந்த டீச்சர் கரெக்ட் யூ. மிஸ்டேக் இருந்தால் அவங்க கூட உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. நீங்களும் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசலாம். தேங்க்யூ. பாய் பாய்.